அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள், புதுபலன் அடைவீர்கள். ஜெபியுங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். உங்களுக்கு ஒரு புதிய பதிலை, ஒரு புதிய அடையாளத்தை ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார். நீதிமொழியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இன்றைய உலகில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து எதிரிகளுடைய பயம், கலவர பயம், வியாதியின் பயம், பலவிதமான மத வெறியருடைய குழப்ப பயம், ஜாதி வெறியருடைய பயம், எல்லா விதமான வியாதிகள், பொல்லாங்கனுடைய பயங்கள் மனிதர்களை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு பிசாசு கொண்டு வரும் இப்படிப்பட்ட மாம்சீகமான பயங்களை பற்றி அக்கறை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம்தான் நமக்கு வர வேண்டும். தெய்வ பயம் இருக்க வேண்டும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு நமது இந்தியாவை எடுத்துக்கொண்டால், படிப்பில், கல்வி அறிவில், யூனிவர்சிட்டி அறிவில், காலேஜ் அறிவில் இந்தியா முழுவதும் ஜனங்கள் வளர்ந்து பெருகியிருக்கிறார்கள். ஆனால் என்ன பரிதாபம் என்றால், இந்தியாவில் பல கோடி மக்களுக்கு அறிவு இருக்கிறது, படிப்பு அறிவு, ஆனால் ஞானம் இல்லை. காலத்தை எப்படி பயன்படுத்துவது, நேரத்தை எப்படி பயன்படுத்துவது, பணத்தை எப்படி பயன்படுத்துவது, வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துவது, சூழ்நிலைகளை எப்படி நன்மையாக மாற்றுவது, ஒரு குடும்பங்களில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அது பெரிது ஆகிவிடாமல் இயேசுவின் நாமத்தில் அதை விட்டுவிட்டு அன்பினாலே, சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, சேவையினால, மன்னிப்பினால, அரவணைப்பினால, தியாகத்தினால இந்த சந்தோஷத்தை பெருக வைப்பது எப்படி என்ற ஞானம் இல்லை. ஞானம் எங்கிருந்து வரும்? அறிவு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் யூனிவர்சிட்டிலையும் கிடைக்கும். அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து வரும். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு வந்த ஞானம் தான் உலகில் எல்லா விதமான ஞானமுள்ள பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, இப்போதும் கண்டுபிடிக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து வரும் ஞானம். அதுக்கு தேவை என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே இந்த புது வருஷத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழக்கூடிய அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். வெறும் அறிவை வைத்துக்கொண்டு நீங்க வாழ முடியாது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இந்த நாட்டில் ரொம்ப பேருக்கு அறிவு இருமாப்பு உண்டாக்கி எல்லாம் தலைகளாக மாறி போயிடுச்சு. படித்தவன் தான் இப்போ திருடன், படித்தவன் தான் கொள்ளைக்காரன், படித்தவன் தான் மோசக்காரன், படித்தவன் தான் இப்போ ஆன்லைனில் அதை திருடுறான், இதை திருடுறான், எதை திருடுறான். இன்னும் அதுக்கு மேலே நிறைய திருடர்கள் இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். எல்லாம் அறிவு தான் அவங்கள அகங்காரியாக ஆக்கிவிட்டது, துரோகிகளாக மாற்றிருக்கிறது. ஞானம் இல்லை. உன்னை நேசிப்பது போல் உன் அயலான நேசி. இந்த ஞானம் இந்தியாவில் இல்லை. ஜாதி மதம் என்று சொல்லி ஒருத்தனை வெட்டி சாவறான். அறிவு அகங்காரத்தை உண்டாக்கிச்சு. ஞானம் வேண்டும். அதுதான் தெய்வீக ஞானம். அது எப்போது நமக்கு கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படும் போது கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதால் என்ன? நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அருவருக்கிற அநியாயங்களை விற்று விடுவதே, அக்கிரமங்களை விற்று விடுவது, தாறுமாறுகளை விற்று விடுவது, கெட்ட நடத்தைகளை விற்று விடுவது, பகை விரோதங்களை விற்று விடுவது, அந்தரங்க பாதாள பேய்கள் கொண்டு வரும் பொய் பக்திகளை விற்று விடுவது, ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நடப்பது, உத்தமமாய் உண்மையாக நடப்பது, அதுவே ஞானம். பாவத்தை விற்று விடுவதுதான் தெய்வ பயம் என்பது. இந்த புது வருஷத்துல நீங்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும், பெரிய பதில் வர வேண்டும், பெரிய வாழ்க்கை வாழ வேண்டும், உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும், உங்கள் பிள்ளைகள்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்றெல்லாம்
நாம் திட்டமிடுவது ரொம்ப நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய குணநலன்களை நீங்கள் மாற்றணும் இல்லையா? வாழ்க்கையை மாற்றணும் இல்லையா? அவங்களுடைய பேச்சை மாற்றணும் இல்லையா? நடத்தை மாற்றணும் இல்லையா? இங்கெல்லாம் அநேக மூட்டையாக பாவங்களும் கேடுபாடுகளும் வைத்துக்கொண்டு எப்படி பெரிய காரியங்களை நாம் சாதித்து காட்ட முடியும்? ஆகவே நாம் எல்லாருமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பாவமான அக்கிரமானவர்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால் விட்டுவிட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கும் போது பரலோகத்தின் ஞானம் நமக்கு வரும், எதிர்கால ஞானம் வரும், முன்னேற்ற ஞானம் வரும், படிப்பு ஞானம் வரும், வாழ்க்கை ஞானம் வரும், ஊழிய ஞானம் வரும், சாட்சி ஞானம் வரும், குடும்பத்தை கண்மணி போல் காக்கிற ஞானம் வரும், உத்தமாய் வாழக்கூடிய ஞானம் வரும். தேவன் மகிமைப்படுவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று பைபிள் எச்சரிக்கிறது. இன்னைக்கு எங்க தேசத்துல, ஏன் உலகத்துல, நாட்டு தலைவர்கள், உலகத் தலைவர்கள், மத தலைவர்களுக்கெல்லாம் வெறும் அறிவு, எல்லாம் அகங்காரியா மாறி போனாங்க. நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே, உலகத் தலைவர்கள்லாம் மோசக்காரர்களும் நாசக்காரர்களும் மாறிவிட்டார்கள் அவங்க அறிவினால. என்றால் ஞானம் இல்லாமல் போனார்கள். உமக்கு பயப்படுகிற பயம்தான் பரலோகத்திலிருந்து ஞானத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும். அந்த பயமுள்ள பாவங்களை விட்டுவிட்டு உமக்கு பயப்படுகிற பயத்தின் அபிஷேகத்தால் பரலோக ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென்.